அனைவருக்கும் வணக்கம். பேபிகார்ன்னா சோளம் பிஞ்சு, மக்காச்சோளம் பிஞ்சு தான் பேபிகார்ன் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 65 செய்யலாம், காய் மாதிரி பெட்டலாம், இன்னும் பல ரெசிபிகளும் செய்யலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த சைடில் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். ரொம்ப இலசி பிஞ்சு இது, ஓகேங்களா. இது உங்களுக்கு பெருசாக இருந்தால் ரெண்டாக பொழுதுட்டு பாதையோட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பிஞ்சது நீங்கள் அப்படியே கூட போடலாம், ஓகேங்களா. ஒரு 65 ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ செய்யலாம், ஓகேங்களா. கட் பண்ணிக்கலாமா? இப்போது அது ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகுதுலாம் அப்படியே பாதியாக பிறந்துடலாம். பாதியாக பிறந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோ போதுமாக இருக்கும். பெருசாகுது, ரொம்ப சின்னதாகிறதுனா நம்ம அப்படியே கூட போடலாம். அப்படியே பாதி அது ஒரு பெருசாகிறது பீஸு 4 பீஸாக அப்படியே க்ளீனாக சென்டரில் கட் பண்ணிட்டு அப்படியே பாதியை கட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு கூட்டு கூட செய்யலாம், பொரியல் செய்யலாம். இன்னும் இவ்வளோ ரெசிபி நிறைய செய்யலாங்க. டேஸ்ட்டு வேறு லெவல் தான் இருக்கும், ஓகேங்களா. எது பெருசாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதே போல் இன்றைக்கி மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, பென்னி மில் உள்ள எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த எக்ஸிபிஷன் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா தான் வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ வந்து 400 ரூபா, 1/4 கிலோ வந்து 100 ரூபா. அந்த மசாலா நமக்கு எதுவுமே தேவை, தண்ணி மட்டும் ஊற்றி கழுவிட்டு அப்படியே போடுங்க அப்படின்னாங்க. நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, எப்படி இருக்குதுன்னு பார்க்கல. இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து கட் பண்ண பீஸு, கட் பண்ணது எல்லாம் இருக்குது. இதில் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷங்க, ஜாஸ்தி தேவையில்லை. லைட்டாக உப்பு கொஞ்சம் போடலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்த உடனே தண்ணி வடிக்கிட்டு மசாலா கலந்துடலாம், ஓகேங்களா. இது பாதி அளவுக்கு க்ளீனாக வேகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா 65 செய்யும்போது அதில் ஒரு பாதி வேகும், அப்போ கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதாங்க. லைட்டாக உப்பு போடாச்சு, அப்படி க்ளீனாக வேக வச்சிடலாம். இது மசாலா சொல்லியிருந்து பாருங்கள். இது பெங்களூரில் பென்னி மில் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இப்போது இன்னும் 1 மாதம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது, ஓகேங்களா. அந்த எக்ஸிபிஷனில் வந்து இது விற்றுருக்காங்க. இது வந்து வெண்டைக்காய்க்கு, கோபி மஞ்சள் செய்கிறதுக்கு, இதுபோல் சோளமாக செய்கிறதுக்கு இந்த சீட்லாம் அதில் இருக்குது. எல்லா மசாலாவுமே வந்து இதில் இனி எதுவுமே கலவான சொல்லியிருக்காங்க. 1/4 கேஜி 100 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. பென்னி மில் எக்ஸிபிஷன் மில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இது இந்த 1/4 கிலோ வந்து 2லேருந்து 2.5 கேஜி அளவுக்கு நீங்கள் கோபி செஞ்சாலும் சரி, இது போல் ஒரு 65 செஞ்சாலும் சரி, அதை மட்டன் சிக்கன் நான்வெஜ் விட்டு வெஜிடபிள் இது எல்லாமே பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்டைக்காய், சொரக்காய்க்கு போடலாம், கோபி மஞ்சளுக்கு போடலாம், இவ்வளோ பேபிகார்னுக்கு போடலாம். ட்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாத்துக்கும் பாவக்காய்க்கு போடலாம். எல்லாமே 65 செய்யறதுக்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை கட் பண்ணிடலாம், ஓகேங்களா. இதை கட் பண்ணிட்டு நம்ம இதை போட்டு கலந்துடலாம், ஓகேங்களா. அதாவது குறைஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பேபிகார்ன் ஒரு 1/2 கிலோ வரும். இது எப்படி பார்த்தாலும் வந்து டீஸ்பூன் கணக்கு போட்டுன்னா ஒரு 7லேருந்து 8 டீஸ்பூன் வரைக்கும் வரும். லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்துடலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே க்ளீனாக கலந்துடலாம். இப்போது அந்தளவுக்கு வந்து கட்டியாக கலந்துருக்கும். ஓரளவுக்கு கட்டியாக கலந்துருங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேபிகார்ன் வந்து தண்ணியில் வெந்துட்டுருக்கு. தண்ணி வடிகட்ட போகிறோம். அது தண்ணி வடிகட்டும்போது கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்கலாம் அதில். அதனால் அது மாவு கட்டியாக கலந்துட்டிங்கன்னா அதை போட்டு கலக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கலக்கிட்டு இந்த உப்பு காரம் பார்த்துங்க. உப்பு காரம் இந்த புளிப்பு எல்லாமே வந்து கரெக்டான முறையில் இருக்குது, ஓகேங்களா. பாருங்கள், அவனை மசாலா பேர்லாம் போட்டுருக்காங்க பார்த்துங்க. பென்னி மில்லில் எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. அது உள்ளே வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. 1/4 கேஜி 100 ரூபா. நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா. இது வேணும் இந்த லிஸ்டிங் கூடவே அனுப்புகிற வீடியோ கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆகிடுச்சிங்க. பேபிகார்ன் வெந்துட்டுருக்கு. தண்ணி வடிகட்டு இதை போட்டு கலந்துடலாம். அதில் 10 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணி வடிகட்டு மசாலா கலந்துடலாம். இப்போது பேபிகார்ன் நல்லா வெந்துருக்கு, தண்ணி வடிகட்டாச்சு. அது மசாலா போட்டு நல்லா க்ளீனாக கலந்துடலாம், ஓகேங்களா. நீங்கள் ஒரு பீஸாக எடுத்து மேலே தடவலாம் சரி,
இப்படி எது தடனாலும் சரி, இல்லை அப்படியே ஒன்றா கலக்கினாலும் சரி, சூப்பராக மசாலா தடவுங்க. ஓகேங்களா? மசாலா கொஞ்சம் மீந்துருச்சு, அதெல்லாம் சூப்பராக கலக்கிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். Received 8 rupees on Paytm. இந்த மிளகாயை வந்து அப்படியே க்ளீனாக வந்து இது போட்டு அப்படியே கலந்துடலாம். மிளகாயை போட்டு அப்படியே க்ளீனாக கலந்துடலாம். ஓகேங்களா? மசாலா நல்லா கலந்தாச்சுங்க. கலந்த மீந்த மசாலா வந்து ஒரு பஜ்ஜி மிளகாய் வந்து எப்படி அந்த கட் பண்ணிட்டு கலந்து வச்சுருக்கேன். 2 இதையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் அப்படியே சூப்பராக எண்ணெயில் போட்டு 65 செஞ்சுட்டு சூப்பராக சாப்பிடலாம். ஓகேங்களா? அப்படின்னா நல்லா ஊறட்டும். சின்னதாக ஒன்று வச்சுக்கோ, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போது அந்த பஜ்ஜி மிளகாயும் அடுத்தது பேபிகார்ன் சோள பிஞ்சும் சூப்பராக 65 செஞ்சிடலாம். நல்லா ஊறிட்டு செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு பீஸாக வந்து பேபிகார்ன் போட்டுடலாம். சரிங்களா? ஒரு பீஸாக போட்டுங்க. சூப்பராக பொரிச்சு எடுத்துடலாம். 65 அருமையான டேஸ்ட்டு. ஓகேங்களா? நல்லா சூடாக நல்லா வேகட்டும். நல்லா திருப்பி விட்டுங்க. சூப்பராக வெந்துச்சுங்க. அப்படியே எடுத்துடலாம். அப்படியே கேரட் போலவே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே மற்ற பீஸையும் போட்டுடலாங்க. ஒரு பீஸாக போட்டுடலாம். ஓகேங்களா? போட வச்சு நல்லா வேகட்டும். ஒழுங்காக ஒட்டிகிட்டு இருக்கு. ஒட்டிக்காமல் நல்லா எடுத்து விடுங்களா? நல்லா வேகட்டும். பேபிக்கு நல்லா வந்துட்டுருக்கு. மொறு வேணால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மொறு வேணாம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துருங்க. ஓகேங்களா? மொறுன்னு வந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், மொறு இல்லைன்னா தான் சிலருக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கு. ஆனால் மொறுன்னு ஆகலை. மொறுன்னா 2-3 நிமிஷம் ஊட்டினா மொறு சூப்பராக அருமையாக வந்துடும். பேபிகார்ன் மக்காச்சோள பிஞ்சு இது. ஓகேங்களா? சூப்பர்லேயே செஞ்சுருக்கோம். அப்படியே செஞ்சுட்டு சூப்பராக சாப்பிடலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? நல்லா வெந்துட்டுருங்க. அப்படியே சூப்பராக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்படியே ஆறணுன்னே அப்படியே சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட். ஓகேங்களா? கலர்லாம் சூப்பராக அருமையாக இருக்குது. மிளகாய் வந்து பஜ்ஜி மிளகாய் போட்டுருந்தோம். மசாலா மீந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு தடவி இருக்கோம். இதையும் போட்டுடலாம். இப்போது இப்போ நல்லா வேக வச்சு வச்சிடலாம். அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ மிளகாய் வெந்திருக்கு. ஆனால் மொறுன்னு வந்தால் இன்னும் 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. மொறுன்னு ஆகிடும். அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா? சூப்பரான பஜ்ஜி மிளகாய். ரெடிமேட் மசாலா தாங்க. நீங்கள் தனியாக வீட்டில் மசாலா இருந்தால் கூட மசாலா போட்டு கூட செஞ்சுக்கலாம். ரெடிமேட் மசாலா அந்த பெண்டிமேலில் எக்ஸிபிஷன் இருக்குது. அதுக்கு போயிருந்தோம். அங்கே விற்றுருந்தாங்க. 1/4 kg 100 ரூபா, 1 கிலோ 4 ரூபா. ஆனால் டேஸ்ட் அருமையாக சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் வீட்டிலே செய்ய இருந்தாலும் மசாலா வீட்டிலே செஞ்சுக்கலாம். நீங்கள் டைம் இருந்தில்ல, அதனால் ஒரு 1/4 kg எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் போட்டேன். ஆனால் வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஓகே பாருங்கள். இப்போ வந்து மொறுன்னு ஆகிடுச்சு. ஏற்கனவே வந்து மொறுன்னு ஆளால் வெந்திருந்தது. ஆனால் மொறுன்னு ஆள் மொறுன்னு சூப்பராகிடுச்சு. இன்னொரு 4-5 பீஸுக்கு போட்டு எடுத்துடலாம். இப்போது இன்னொரு 4-5 பீஸ் வந்து அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்படியே திருப்பி சூப்பராக எடுத்துடலாம். இப்போது நல்லா வேகட்டும். பஜ்ஜி மிளகாய் சூப்பராக மொறுன்னு ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டில். ஓகே. சூப்பராக அப்படியே மொறுன்னு அருமையாக வந்துச்சுங்க. மிளகாய் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தோ. அப்படியே சாப்பிடலாம் நீங்கள். ஓகே பாருங்கள். மசாலா வந்து
பேபிகார்னுக்கு போட்டு செஞ்சுருக்கோம். இந்த பென்னிமேல் உள்ள தான் பெங்களூரில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் இந்த பேபிகார்ன் 65 பல விதமான 65 செய்கிறதுக்கும் இது பயன்படுது அப்படின்னு சொன்னாங்க. கால்கை 100 ரூபாய்ங்க தான். ஆனால் உண்மையிலே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து வேறு லெவல் சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. நம்ம வீட்டில் எவ்வளோ முறை செஞ்சுருக்கோம், அந்தளவுக்கு டேஸ்ட் வரல. ஓகேங்களா, அதில் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் தேவைப்பட்ட அந்த பென்னிமேல் உள்ள எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு, அது உள்ள நீங்கள் வாங்கிக்கலாம். 1/4 கிலோ 100 ரூபா, 1 கிலோ 400 ரூபா சொன்னாங்க. ஓகேங்களா, அதே போல் மசாலா மீந்துருச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ பஜ்ஜி மிளகாய் இருந்தது. அந்த மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்து கட் பண்ணி ஒரு 5-6 மிளகாய் இருந்தது. கட் பண்ணிட்டு அந்த மசாலா அப்படியே தள்ளிட்டு அப்படியே உப்பு காரமாக எதையுமே நம்ம சேர்க்கலைங்க. சூப்பராக மொறு மொறு மொறுன்னு அருமையான டேஸ்ட்டில் டேஸ்ட் வேறு லெவலில் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படிங்குது. ஓகே, பஜ்ஜி மிளகாய் தான் உள்ளேருந்து விதைகளோ காரமோ எதுவுமே நீக்கலை, அப்படியே போட்டோம். கரெக்டான சூப்பராக டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நான் பஜ்ஜி இந்த மிளகாய் வந்து இவ்வளோ செஞ்சதில்லை. டேஸ்ட்டாக இருந்ததில்லை, அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பேபிகார்ன் சோளம் பிஞ்சி 65. அருமையாக வெந்திருக்கு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. மொறு மொறுன்னு இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இதேபோல் வந்து நீங்களும் பேபிகார்ன் இருந்தால் பச்சை மிளகா, குடை மிளகா, இந்த பஜ்ஜி மிளகாய் இருந்தால் இதேபோல் நீங்களும் சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் சொல்லுங்கள். ஓகேங்களா, அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் அமைத்துங்க, பெல் ஆப்ஷன் ஓகே பண்ணுறங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஒரு சேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் நீங்கள் சண்டே ஸ்பெஷல். இந்த வீடியோ இன்றைக்கி போட மாட்டேன், நாளைக்குள்ள நாளைக்கு போட வேண்டியது இருக்கும். இருந்தாலும் சண்டே அன்றைக்கி செய்கிறோம். ஓகேங்களா, இதேபோல் நீங்கள் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி சொல்லணும். நமக்கு வந்து இந்த கலர் வந்து சூப்பராக அருமையான கலரில் அருமையாக இருக்குது. நீங்கள் வேணால் வீட்டில் உள்ள மசாலா கலந்து கூட செய்யலாம், இல்லை ரெடிமேட் மசாலா வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு செய்யலாம். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவல் தான் இருக்குது. இந்தளவுக்கு டேஸ்ட்டாக நானே மசாலா செஞ்சு கூட என்றைக்கு செஞ்சதில்லை, வந்ததில்லை. ஆனால் அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ்.